இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை தலையில அடிபட்டு தானே செத்துருக்கு. இல்லை இல்லைன்னா குழப்பம் இருக்கு. உன் அப்பன் தாம்ல அடிச்சிருக்கனா? ஏற்கனவே உன் அப்பன் தானே அடிச்சு வீட்டை விட்டு அதை பத்தி விட்டான். அந்த மாதிரி தான் மண்டே அடிச்சு காலி பண்ணியிருக்கான். அதை விசாரிச்சு தான் ஆகணும். ஆனா எனக்கு குழப்பமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இல்லைன்னா குழப்பம்? பொதுவா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மரணம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளன்னு போட்டிருக்கோம். ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் சரியா இருக்குமாண்ணா? 100% அது கரெக்டா தான்ல இருக்கும். ஆனா அதுல அத்தை இறந்ததா சொன்ன டைம் இருக்குல்ல, அதாவது நம்ம எல்லாரும் அத்தையை தேடி நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அந்த டைம்ல தான்ல அத்தை இறந்துருக்கு. என்னல சொல்லுத? இல்லை என் வீட்டுல இருந்து அத்தை என்கிட்ட காணாம போச்சு, ஆரோ கூட்டிட்டு போறாவன்ட்டு சந்தேகப்பட்டு போனோம். உன் அப்பன் தான் நினைச்சு உன் அப்பா வீட்டுக்கு வந்தோம். அப்ப நம்ம போன நேரத்துல உன் அப்பா நம்ம கூட தானே இருந்தான். அதே எப்படி? அதுதான்ல என்னோட குழப்பமே. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்தோம். அந்த நேரத்துல தான்ல அந்த பொம்பளை இறந்திருக்கு. அப்படின்னா யாரு கொண்டு இருப்பா என்னன்னு ஒன்னும் புரியல. இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு கொலை தானே. யாரோ கொன்னு தானே அங்க போட்டுருக்காவ. கண்டிப்பா அது கொலை தான். தலையில அடிச்சுதான் கொண்டு இருக்காவ. பின்ன ஆனா இப்ப எனக்கு யார சந்தேகப்படுறதுனால ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? உன் அப்பன் தான் செஞ்சிருக்கான், இல்ல வேற ஏதாச்சும் ஆளை வச்சு செஞ்சிருப்பான். இதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்ல. நிச்சயம் இதை நான் விடவே மாட்டேன்.